40 வயசு தாண்டியும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு மொரட்டு சிங்கிளா வாழக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முகேஷ் கண்ணா. 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஏர்லி 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்நாள் முடியிற வரைக்கும் முகேஷ் கண்ணாவை மறக்கவே முடியாது. சக்திமான் அப்படின்ற ஒரே ஒரு சீரியல் மூலமா வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு இந்த மனுஷன். நம்மளோட சைல்டுஹுட்லாம் அவ்வளோ அழகா இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் முகேஷ் கண்ணா அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு கிட்டத்தட்ட 65 வயசு ஆகுது. ஆனா மனுஷன் இன்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சக்திமான் சீரியல் நடிச்சு எத்தனை பேரோட மனசை கவர்ந்தவரே கண்டிப்பா பொண்ணுங்களோட மனசையும் கவர்ந்திருப்பாரு. கரெக்டா? ஆரம்பத்துல இவருக்கு வராத லவ் ப்ரொபோசலா யோசிச்சு பாருங்க. பாலிவுட் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு தெரியும்னா இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கச்சக்க ஹீரோயின்ஸ் முகேஷ் கண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லைன்ல இருந்தாங்க. முகேஷ் கண்ணா கிட்ட ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எத்தனையோ லவ் ப்ரொபோசல்ஸ் வருது, நீங்க நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஏன் இப்ப வரைக்கும் சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேரேஜஸ் ஆர் ரிட்டன் இன் டெஸ்டினி அண்ட் மேட் இன் ஹெவன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய். நடிகர் ஜெய்க்கு 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றதே இங்க நிறைய பேர் ஆச்சரியமா பார்ப்பாங்க. இப்ப வரைக்கும் நமக்கு பழைய ஜெய் தான் ஞாபகத்துக்கு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா எந்த ஒரு படத்துல நடிக்கவும் இல்ல, நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஜெய்யை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஒரு டிராஜடி அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மனுஷன் கொடிகட்டி பறந்திருக்கணும். ஆனா அவரோட சில தவறான செயல்கள்னால தான் இன்னைக்கு அவரோட கெரியர் மொத்தமா சோலி முடிஞ்சு போய் கிடக்குது. ஆரம்பத்துல ஜெய்யும் அஞ்சலியும் உருகி உருகி லவ் பண்ண கதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல பல வருஷங்களா இருந்தாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிருவாங்க, அப்ப கல்யாணம் பண்ணிருவாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவங்க மேல இருந்துச்சு. ஆனா கடைசியில பிரேக்கப்ல தான் போய் முடிஞ்சிச்சு. அஞ்சலியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெய் ரொம்ப தனிமையாயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, தப்பான பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காரு. குடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவர் மேல கேஸும் போடப்பட்டிருந்துச்சு. ஒரு டைம்ல நம்ம தமிழ் சினிமாவோட டாப்ல இருந்த ஹீரோக்கு இன்னைக்கு பட வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்லும்போது வருத்தமா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபாஸ். பாகுபலி படத்துக்கு அப்புறமா புகழோட உச்சியில இருக்காரு பிரபாஸ். இன்னைக்கு இவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களும் மெகா பட்ஜெட் படங்களா மட்டும்தான் இருக்கு. இவர் வாங்கக்கூடிய சம்பளமும் பல கோடிகளா இருக்கு. பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸும் அனுஷ்காவும் லவ் பண்றாங்க. இப்போ ஒரு வழியா பிரபாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற நியூஸ்லாம் எக்கச்சக்கமா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதை பத்தி அவர் என்னைக்குமே வெளிப்படையா பேசினது கிடையாது. பிரபாஸ்க்கு இப்போ 44 வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காரு. பிரபாஸை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்கிரீன்ல வேணா வித்தியாசமா அவர் நடிக்கலாம், கூடவே பொண்ணுங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி காட்சிகளையும் நடிச்சிருக்காரு. பாகுபலியில இருக்கக்கூடிய ஒரு பாட்டுல 2 பொண்ணுங்க கூட குத்தாட்டம் போட்டிருப்பாரு. ஆனா ரியல் லைஃப்ல பிரபாஸ் அப்படி கிடையாது. மனுஷன் பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா பேசக்கூட தெரியாது, பொண்ணுங்களை பார்த்தாலே தள்ளி போகக்கூடிய கேரக்டரா தான் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பிரபாஸோட இன்டர்வியூலாம் பாருங்க, அவர் பேசுறதே ரொம்ப வெகுளித்தனமா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. அஜித்தை வச்சு வாலி அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டரா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா விஜய் வச்சு குஷி அப்படின்ற படத்தை எடுத்தாரு. படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்த எஸ்.ஜே. சூர்யாக்கு ஒரு கட்டத்துல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அவர் சொந்த காசுல போட்டு ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் அவருக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு. அதனால மனசு உடைஞ்சு போய் சில வருஷங்கள் சினிமா விட்டு மொத்தமா விலகி இருந்தாரு. அதுக்கப்புறமா நடிப்பின் மூலமா மறுபடியும் அறிமுகம் கொடுத்தாரு. ஸ்பைடர், மெர்சல், மான்ஸ்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஹீரோ வில்லன் ரேஞ்சுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவரை தூக்கிட்டு போச்சு. பல படங்களை நடிச்சுட்டு வரக்கூடிய எஸ்.ஜே. சூர்யாக்கு இப்போ 55 வயசு ஆகுது. இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா கிட்ட இதை பத்தி கேட்கும்போது கல்யாணம், லவ் இது எல்லாமே ஒரு கமிட்மெண்ட். சும்மா லவ் பண்ணிக்கிட்டு பாதியில விட்டுட்டு போறதுலாம் லவ்வே கிடையாது. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை தாங்கி நிக்கணும். அதுக்கான கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்னு அவரே ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. இதை வச்சு பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யாக்கு காதல் மேலையும் கல்யாணத்து மேலையும் நம்பிக்கை இல்லைன்னே தெரியுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சல்மான் கான். சல்மான் கானுக்கு 60 வயசு ஆக போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அவரை பார்க்கறதுக்கு அப்படியா இருக்கு. இப்ப கூட சல்மான் கானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ நடிகைகள் தொடங்கி ரசிகைகள் வரைக்கும் வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. ஹிந்தி சினிமாவில் இன்னைக்கு முன்னணி நடிகரா இருக்காரு. இவரோட நடிப்புல எக்கச்சக்க படங்கள் இப்போ ஹிட் ஆகிட்டு இருக்கு. சல்மான் கானை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு சில குழந்தைகளையும் வளர்த்துட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.